வணக்கம். கடகராசி ஐப்பசி மாத ராசி பலன்கள். கடகராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது உடல் நலத்தில் மிக கவனம் தேவை. கோடி கோடியாக பணம் இருந்தாலும், எத்தனை வகையான வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், உடல் நலம் நல்ல நிலையில் இருந்தால்தான் நம்மால் அதை அனுபவிக்க முடியும். மற்றபடி கஷ்டங்களும் துன்பங்களும் மனவேதனைகளும் அவமானங்களும் என்பது கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆண்டுதோறும் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பல வகையான கஷ்டங்கள் வந்தே போகும். ஆனால் உடல் நலம் நல்ல நிலையில், மனநலம் நல்ல நிலையில், எதையும் நாம் சாதிப்போம், இப்பொழுது நேரம் சரியில்லை என்பதை உணர்ந்தாலே போதுமானது. வெற்றி என்பது எளிதல்ல, தோல்வி என்பது முடிவல்ல என்பதை உணர்ந்து விடலாம். ஆகையால் கடகராசிக்காரர்களுக்கு ஐப்பசி மாதத்தில் உடல் நலம் மனநலத்திற்கு கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்னா கிரகங்கள் தவறான இடங்களில் அமரும்போது தவறான பலன்களும், நல்ல இடங்களில் அமரும்போது நற்பலன்களும் அதிகரிக்கும். இது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொருந்தும். சரி, பலன்களை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதில் சிலவற்றை மட்டும் சொல்கிறேன், கேட்டால் போதுமானது. புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது. தொழில் தொடங்கிறதா, இருக்கிற தொழிலே வாழ முடியுமா முடியாதா என்கின்ற சூழ்நிலையில் இருக்கும்போது புதிதாக தொழில் தொடங்கிறத பற்றி சொல்கிறீங்களேன்னு மனம் கஷ்டப்படும். பொறுமை நிதானம் மிக அவசியம் கடகராசிக்காரர்களுக்கு. புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது. கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது. புதிதாக ஊர் பிரயாணம் செய்யக்கூடாது. புதிதான மனிதர்களை சந்திக்க செல்லக்கூடாது. அப்படி செய்தால் பாதகங்கள் என்பது அதிகமாக வரும் என்பதினால் சந்திராஷ்டம நாட்களை மிக கவனமாக கடைபிடிப்பது அவசியமாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். வருகின்ற 9ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:12 கும்ப ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக 11ஆம் தேதி 11ஆம் மாதம் 2024 ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி திங்கள் கிழமை இரவு 11:16 மீன ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு 3ஆம் ராசியில் கேது பகவான் இருப்பது மிகவும் நற்பலன்களை தரும். முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை தருகிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு கேது பகவான் உதவி செய்தாலும் மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில் இருந்தால்தான் பொருளாதார உயர்வு, பல வகையான சிக்கல்களிலிருந்து மீண்டு வர முடியும். அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இம்மாதத்தில் ஐப்பசி மாதத்தில் அவர் வக்ரத்திலிருந்து வக்ர நிவர்த்தி பெறுவது என்பது கெடு பலன்களை தந்து விடுமா, அதிகப்படியான பாதகத்தை செய்து விடுமா என்றால் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, அவரால் 2 வருடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க முடியும். அதற்கு பிறகு அவர் 9ஆம் இடத்திற்கு செல்வதற்குண்டான வழியாக இருக்கும். அப்படி செல்லும்போது பாதகங்கள் குறையும், சாதக பலன்கள் சற்று அதிகரிக்கும். அது என்னங்க அது, அவர் அஷ்டமத்தில் வாழ்க்கையை தொலைச்சாச்சு, பணத்தை தொலைச்சாச்சு, நிம்மதியை தொலைச்சாச்சு, வேலையை தொலைச்சாச்சு, கையிருப்பு கரைஞ்சாச்சு, மான அவமான சம்பவங்களை சந்திச்சாச்சு. இப்போது சிறிதளவு நற்பலன்களை தருவது என்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அது அப்படி கிடையாது. சனி பகவான் பயிற்சியானவுடன் துன்பங்கள் சிறிது சிறிதாகத்தான் குறையும். பொறுமையாக இருக்க வேண்டும் கடகராசி. சரி,
சூரிய பகவானை பொறுத்த வரையில் உங்களுக்கு பொருளாதார அதிபதி. அவர் நீசம் பெற்று 4ஆம் ராசியில் துலாம் ராசியில் அமருவது என்பது உடல் நலத்தில் இப்பொழுது தான் கவனம் தேவை. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா 4ஆம் இடம் என்பது உங்களுடைய உடல் நலத்தை மிகவும் கவனிப்பாக பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காலம். 4லே சூரிய பகவான் நீசம் பெற்று அமரும்போது உங்களுக்கு மருத்துவ செலவு சற்று அதிகரிக்கும். புதனும் சேர்ந்து இருப்பதினால் அதிலிருந்து மீண்டுவதற்குண்டான வழிகள் கட்டாயமாக இருக்கும். சுக்கிர பகவான் 5ஆம் பாவத்தில் விருச்சக ராசியில் இருப்பதினால் பிள்ளைகளாலும் செலவு வரலாம், உங்களுடைய உறவுகளாலும் செலவு வரலாம். பொறுமையாக இருக்க வேண்டும் கடகராசி. சனி பகவானை பற்றி சொல்லியாச்சு. அஷ்டமத்திலிருந்து விடுபடுகின்ற காலம் அருகிலே இருப்பதினால் தொடர் துன்பங்களும் தொல்லைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்குண்டான வழிகளாக இருக்கும். ராகு பகவானை பொறுத்த வரையில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருப்பது பாதகம் அல்ல, பெரிதளவு சாதகமும் கிடையாது. குரு பகவான் 11ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது இத்தனை மாதமாக சிறிது உறவுகளால் நன்மை, சிறிது செய்யும் தொழிலால் நன்மை, உங்களுடைய விடாமுயற்சியும் கடின உழைப்பால் நற்பலன்கள் கிடைத்திருந்தாலும் குரு பகவான் இம்மாதத்தில் வக்ரம் பெறுவதால் மீண்டும் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் பெரிதளவு உங்களுக்கு துன்பமோ கஷ்டமோ கொடுத்து விடாது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருந்தால் பாதகம் இருக்காது. செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் 12ஆம் ராசியில் அமர்ந்திருப்பது, அடுத்தது உங்கள் ராசியில் அமர்ந்து வக்ரம் பெறுவது இப்பொழுது தான் கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் பகவான் வக்ரம் பெறுவது என்பது 5 மாதங்கள் நடக்கும். இந்த 5 மாதங்களில் தொடர் பிரச்சனை, கஷ்ட நஷ்டங்கள். சனி பகவான் போனவுடனே செவ்வாய் பகவான் வந்து ராசியில் அமர்ந்து துன்பத்தை கொடுப்பாரான்னு கேட்டிங்கனாக்கா தசா தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய தசா மட்டும் வலிமையாக இருந்துவிட்டால் பாதகங்கள் பெரிதளவு இருக்காது. சாதக பலன்கள் என்பது உங்களுக்கு நல்ல நிலையில் நடந்து கொண்டே இருக்கும். எந்த பலன்கள் எப்படி இருந்தாலும் இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, பொறுமை, அமைதி, நிதானத்துடன் இருந்தால் அடுத்த மாதத்தில் கிரகங்கள் பயிற்சி பெறும்போது நற்பலன்கள் என்பது அதிகரிக்கலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.